பொதுவாக நீங்கள் வெளியூர்லாம் டிராவல் பண்ணி போகும்போது இந்த ஸ்டார் ஹோட்டல்லாம் ரூம் எடுத்துங்க. இந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு இந்த ஸ்டார் ரேட்டிங் மதிப்பீடுங்கிறது எப்படி தராங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பெரும்பாலும் 3 ஸ்டாருக்கு மேலே இருக்கிற எல்லா ஹோட்டலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப பெஸ்ட்டான ஹோட்டலாக கருது போகணும். அதுக்கு கீழே ரேட்டிங் போக போக அந்த ஹோட்டலுடைய வசதிகளும் குறைஞ்சிட்டே தான் போகும். சுற்றுலா அமைச்சகத்தின் கீழே இருக்க ஒரு குழு மட்டுமே இந்த ஹோட்டலுக்குண்டான மதிப்பீடுகளை வழங்குது. இந்த குழுவோட பெயர் ஹோட்டல் மற்றும் உணவு ஒப்புதல் வழங்கப்படும் குழு. இந்த குழு பார்த்தீங்கன்னா 2 வகையா செயல்படுது. இதுல ஒரு குழு 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு மதிப்பீடுகளை வழங்குது, இன்னொரு குழு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு உண்டான மதிப்பீடுகளை வழங்குது. இந்தியாவில் இருக்க ஹோட்டல்களை மதிப்பீடு செய்யறதுக்கு பல அளவு முறைகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஹோட்டலை ஸ்டார் ரேட்டிங்க்கு மதிப்பீடு செய்ய விண்ணப்பிக்கும் போது இந்த குழு அவர்களை நேர்ல போய் சந்திச்சு பல விஷயங்களை பரிசீலனை பண்ணி பாக்குறாங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா பொது பகுதியான லாபி, உணவகம், பார், ஷாப்பிங், கான்பரன்ஸ் ஹால், குளியலறைகள் மற்றும் ஏசி போன்ற எல்லா விவரத்தையும் பரிசீலனை செய்யறாங்க. இது தவிர சிறப்பு சேவை, வணிக மையம், நீச்சல் குளம், வாகன நிறுத்தமிடம் இந்த சிறப்பு குழுவால் சரிபார்க்கப்படுது. இந்த